அம்மா பாத்தீங்களா, இடம் நல்லா பெருசாதாம்மா இருக்கு. ஆனா என்னம்மா இது, வீடெல்லாம் எதுவுமே இல்ல. அதாண்டா பண்டி, எனக்கும் தெரியல. இரு அதான் அந்த போலீஸ் ஆஃபீஸர் வர்றேன்னு சொல்லியிருக்காருல்ல, அவர் வந்தாருன்னா என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்ப முதல்ல நம்ம சாமானத்தை எல்லாம் இறக்க வேண்டாம். அம்மா என்னம்மா இது, நம்ம மட்டும் தான் வந்திருக்கோம். ரோஸ் ஃபேமிலி, லில்லி ஃபேமிலி அவங்கெல்லாம் எங்கம்மா காணோம்? பண்டி அங்க பாரு, அந்த போலீஸ் ஆபீசர் வந்துட்டாரு பண்டி. அவரோட ஜீப் வருது பாரு. என்னம்மா உங்களுக்கு இந்த ஏரியா எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குல்ல? எல்லாம் கம்ஃபர்டபுளா தானே இருக்கு. சார் என்ன சார் இது, நல்ல ஏரியால தரேன்னு சொல்லிட்டு இப்படி பொட்டல் காடா இருக்கு. என்னது பொட்டல் காடா? இங்கிருந்து 1/2 கிலோமீட்டர்ல தாமா எங்க வீடு இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்கிருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர்ல ஹாஸ்பிட்டல் இருக்கு, ஏர்போர்ட் இருக்கு. உங்களுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குமா. அது மட்டும் இல்ல, நீங்க என்ன ஒரு 5-10 குடும்பமா இருக்கீங்க, 200-300 குடும்பம் இருக்கீங்கல்ல. நீங்க எல்லாரும் வீடு கட்டுறதுக்கு உங்களுக்கு நிறைய இடம் வேணும் இல்லையா? அதனாலதான் ஒரு பெரிய ஏரியாவா நான் கவர்மெண்ட் கிட்ட பேசி வாங்கி கொடுத்துருக்கேன். இந்த ஏரியா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க வீடு கட்டி இருந்து பாருங்க. அதுக்கப்புறம் நானே சொன்னா கூட இந்த ஏரியாவை நீங்க காலி பண்ண மாட்டீங்க. அவ்வளவு நல்ல அமைதியான ஏரியா இது. புரியுதா? சரிம்மா, நீங்க எல்லாரும் இங்க ஸ்டே பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா என்ன எப்ப வேணாலும் நீங்க கால் பண்ணலாம். பெரியமா பேசாம ஒரு வீக் ஸ்டே பண்றதுக்கு மட்டும் ஒரு நல்ல ஹோட்டலா பார்த்து புக் பண்ணிருங்க பெரியமா. நம்ம எல்லாரும் அங்க ஸ்டே பண்ணிட்டு அதுக்கப்புறமா வீடு கட்டிட்டு வந்துடலாம். ஆமாங்க்கா, சிண்டு சொன்னதாங்க்கா கரெக்டு. நமக்கு இந்த ஊர்ல சொந்தக்காரங்க யாராவது இருந்திருந்தாலாதான் அவங்க வீட்டில் தங்கியிருக்கலாம். என்ன மாலா நீ நம்மளை பத்தி மட்டும் யோசிக்கிறியே, மற்ற ஃபேமிலிஸ் எல்லாம் நம்மள மாதிரி ஹோட்டல் புக் பண்ணி தங்க முடியுமா? அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே இடத்துல தங்கினாதான் நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா பண்ண முடியும். ஆமாம்மா, நீங்க சொன்னதுதான் கரெக்ட். அம்மா, நம்ம ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் இறக்க வேண்டாமா, லாரியிலேயே இருக்கட்டும். நம்ம இங்க தங்கறதுக்கு ஏதாவது ஒன்று ஏற்பாடு பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து இறக்கிக்கலாம். முதல்ல நம்ம மட்டும் கீழே இறங்குங்க. சிண்டு, நான்சி எல்லாரும் கீழே இறங்குங்க. என்னடா பண்டி, நம்ம இங்கேயே தங்கறதுக்கு நீ என்ன ஏற்பாடு பண்ண போற? அம்மா நீங்க போய் ஒரு ஓரமா நில்லுங்கம்மா. நான் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு எனக்கு ஆல்ரெடி நான் பிளான் பண்ணிட்டேன். டேய் என்னடா இது, சின்ன பசங்க நீங்க மட்டும் சேர்ந்து என்ன பண்ண போறீங்க? என்ன பண்றீங்கன்னு சொன்னா நாங்களும் கொஞ்சம் உதவி பண்ணுவோம்ல. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. இங்க நம்ம எல்லாரும் தங்கறதுக்காக ஒரு டென்ட் போட போறேன், சரியா? அந்த டென்ட்லயே ஒரு 4 நாள் தங்கிக்கலாம். அங்க இருந்துட்டே அப்படியே வீடு கட்டிக்கலாமா. பண்டி, டென்ட் போடணும், அதுக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் எல்லாம் வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கணும்ல பண்டி. அட, எல்லாத்தையும் நீ எடுத்துட்டு வந்துட்டியா? சூப்பர் பண்டி. அப்படின்னா நம்ம இன்னைக்கு டென்ட் போட்டு இங்க தங்க போறோமா? ஹை, ஜாலியா தான் இருக்கும். பண்டி அண்ணா, நம்ம எல்லாரும் நல்லா படுத்து தூங்குற மாதிரி நல்ல பெரிய டென்ட்டா போடுங்கண்ணா. அப்பதான் நல்லா வந்து ஒரு வாரம் தங்கி வீடு கட்ட முடியும். எல்லாத்தையும் யோசிச்சு தாண்டா கட்டிட்டு இருக்கேன். இங்க பாரு, நீங்களும் ஆளுக்கு ஒரு கார்ட்போர்ட் எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி டென்ட் பண்ணுங்க. அம்மா இந்த சைஸ் ஓகேவா பாருங்க. டேய் என்னடா இது, பெரியவங்களுக்கு டென்ட் போட சொன்னா உங்களை மாதிரி சின்ன குழந்தைங்க தங்குற மாதிரி டென்ட் போட்டிருக்கீங்க. இதுக்குள்ள நாங்க எல்லாரும் வந்து எப்படி படுக்க முடியும்? இதை எடுத்து பெரிய சைஸா பண்ணு, அப்பதானே பெரியவங்களும் அதுக்குள்ள தங்க முடியும். பெரிய டென்ட்டா வேணும், அவ்வளவுதானே. அது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லம்மா. இங்க பாருங்க, இப்போ இதை எடுத்து இப்படி வச்சுட்டோம்னா நல்லா ஹைட்டா போயிரும். ஓகே தானே? பண்டி சூப்பரா இருக்கு பண்டி. அம்மா இங்க பாருங்கம்மா, இந்த டென்ட் நல்லா இருக்குல்ல? அட அக்கா, பரவாயில்லக்கா, பசங்கள்லாம் சேர்ந்து நம்ம தங்குற மாதிரி ஒரு டென்ட்டே போட்டுட்டாங்களே. நல்ல பண்டி புத்திசாலிதான்க்கா. என்னம்மா, நீங்க கேட்ட மாதிரி நல்லா பெருசா இருக்குல்ல? நீங்க உள்ள போய் படுத்துக்கலாம், ஒரு ஃபேமிலியே கூட படுத்துக்கலாம். அதாண்டா நானும் சொல்கிறேன். என்னடா இது, ஒரே ஒரு ஃபேமிலி படுக்கிற மாதிரி பண்ணியிருக்க. ஒரு ஃபேமிலிக்கு தாண்டா இது கரெக்டாக வரும். அதிகபட்சமாக 3 பேர் இதுக்குள்ளே படுத்துக்க முடியும். இதே மாதிரி ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் பண்ணிட்டீனா தான் எல்லாரும் இங்கே தங்கிட்டு வீடு கட்ட முடியும். புரியுதா? இருக்கிற மெட்டீரியல்ஸ் வச்சு எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி இந்த இடத்துலயே கட்டி கொடுத்துருடா. பெரியமா, ஆண்டி இங்க பாருங்க, நீங்க கேட்ட மாதிரியே ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் தனியா டென்ட் போட்டாச்சு. சூப்பரா இருக்குல்ல? யாருக்கு எந்த டென்ட் வேணுமோ எடுத்துக்கோங்க. அக்கா இங்கே பாருங்கக்கா, நீங்கள் சொன்ன மாதிரியே இருக்கிற மெட்டீரியல்ஸ் வச்சு நம்ம எல்லா ஃபேமிலியும் தங்குற மாதிரி நல்லா கட்டிட்டாங்கக்கா. பரவாயில்ல, எல்லாரும் வர்றதுக்குள்ளே டென்ட்டு போட்டு முடிச்சிட்டோம். இருங்க, நான் ஒவ்வொரு டென்ட்டுக்குள்ளேயும் போய் பார்க்குறேன். ஒரு ஒரு 3-4 பேர் தங்கலான்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. ஒரு 6-7 பேர் தங்கிக்க முடியும் இதில். சூட்கேஸ் எல்லாம் கூட உள்ளேயே வச்சுக்கலாம். இந்த டென்ட்டு ஓரளவுக்கு இதாக இருக்குது. 3 பேர் கண்டிப்பாக படுத்துக்கலாம். டேய் பண்டி, எல்லாரும் போய் அவங்க சூட்கேஸை லாரியிலேருந்து எடுத்துகிட்டு வாங்க. எத்தனை நேரம் லாரியிலேயே கிடக்குது பாரு. இருட்டாக போதல்ல, இருட்டாகிறதுக்குள்ள எல்லாரும் டென்ட்டுக்குள்ளே படுத்துக்கலாம்டா. ஆண்டி இங்க பாருங்க, ரோஸ் ஃபேமிலி வந்துட்டாங்க ஆண்டி. எங்கேயோ போயிட்டு வர்றாங்க.
சாரி பண்டி மாம், என்னால் உங்க கூட வர முடியல. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இங்க எல்லாமே ஓகே தானே? அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. டாக்குமெண்ட்ஸ் வாங்கத்தானே போனீங்க, அந்த வேலை நல்லபடியாக முடிஞ்சிச்சுல்ல. நீங்கள் வர்றதுக்குள்ள எல்லா ஃபேமிலிக்கும் தனித்தனியாக டென்ட் போட்டு வச்சுருக்கோம். நம்ம வேணும்னா இங்கேயே தங்கிக்கலாம், இல்லாட்டி பக்கத்தில் ஹோட்டல் கூட இருக்குது. உங்களுக்கு எப்படி வசதியோ அப்படியே பண்ணுங்க. வாவ், நீங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த டென்ட் எல்லாம் போட்டீங்களா? பார்க்கறக்கே ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்க மாதிரி தான் தெரியுது. பேசாம எதுக்காக ஹோட்டல் எல்லாம் ஸ்டே பண்ணணும், இங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாமே. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி படிக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் கண்டிப்பாக எல்லா ஃபேமிலிக்கும் இடம் இருக்குது. உங்களுக்கு ஓகேனா சூட்கேஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இப்போவே தங்கிக்கோங்க. உங்க எல்லாத்துக்கும் ஒரு குட் நியூஸ் இருக்கு. நாளைக்கு மார்னிங்கே கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் அந்த ஆஃபீஸர் வர வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால நம்ம இங்கேயே ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு மார்னிங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உங்க எல்லாத்துக்கும் எந்த இடம் வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. ஐயோ, நாளைக்கே வீடு கட்ட போறோமா? அப்படின்னா நிறைய வேலை இருக்கு பண்டி அண்ணா. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குண்ணா, நான் போய் உள்ள ரெஸ்ட் எடுக்கிறேன். எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம்ண்ணா. அம்மா, இங்க தங்குறோம்னா நம்ம ஸ்கூல் எல்லாம் மாத்த வேண்டியது இருக்குமாமா? இங்க பக்கத்துல எந்த ஸ்கூலும் இருக்க மாதிரி இல்லையேமா. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாண்டா. இங்கிருந்து உங்கள் ஸ்கூலுக்கு போகிறக்கு ஒரு ஷார்ட்கட் ஒன்று இருக்குது, அதுலேயே நீங்கள் போய்க்கலாம். புரியுதா? ஸ்கூலெல்லாம் ஒன்றும் மாற்றிட்டு இருக்க வேண்டாம். வாட் இஸ் திஸ் மாம்? பேசாம ஹோட்டல்லே புக் பண்ணிருக்கலாம். ஏசி இல்லாம என்னால சுத்தமா படுக்கவே முடியல. ரொம்ப மூச்சு அடிக்கிற மாதிரி இருக்கு மம்மி. கமான் ரோஸ், இன்னைக்கு ஒரே ஒரு நாள் தானே. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கே நம்ம வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள நீ எதுக்காக இந்த மாதிரி அவசரப்பட்டுட்டு இருக்க? பண்டி அண்ணா, என்னன்னா இது இப்பதான் படுத்த மாதிரி இருக்கு, அதுக்குள்ள காலையில ஆயிடுச்சு. நைட்டு 12 மணி வரைக்கும் அரட்டை அடிச்சுக்கிட்டு இருந்தா அந்த மாதிரி தான் ஆகும். ரோசம்மா, கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்துருன்னு சொன்னீங்களே? இப்பதான் கால் பண்ணேன் பண்டி மாம், வந்துருவாங்க தான் நினைக்கிறேன். நம்ம ஒரு ½ அன் ஹவர் வெயிட் பண்ணி பார்க்கலாம். வரலைன்னா திரும்ப வேணா கால் பண்ணி பார்க்கலாமே. அம்மா அம்மா, இங்க பாருங்க, லாரி இந்த பக்கம் இருந்து மெட்டீரியல்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோமா. டிரைவர் அண்ணா, இந்த இடம் தானா? மெட்டீரியல்ஸ் எல்லாம் நீங்களே இறக்கி வச்சிருங்க, எங்கனால எல்லாம் இறக்க முடியாதுண்ணா. தம்பி, அதெல்லாம் நானே இறக்கி வச்சிருப்பேன்ப்பா. இன்னும் கொஞ்ச நேரத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்கு ஆளுங்க எல்லாம் வந்துருவாங்க, அவங்க எடுத்து கரெக்டா அடுக்கிக்குவாங்க. புரியுதா? அண்ணா, என்னடா இது இவ்ளோ மெட்டீரியல்ஸ் வந்து இறங்குது? ரொம்ப ஜாஸ்தியா இருக்க மாதிரி இருக்கு. டே சிண்டு, ஒரு வீடுனாலே நம்ம எவ்வளவு மெட்டீரியல்ஸ் இறக்குவோம். இப்போ 10-15 வீடு கட்ட போறோம்ல, அதனால தாண்டா இவ்வளோ மெட்டீரியல்ஸ் வந்து இறங்குது. இதெல்லாம் ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு பத்தாது, இன்னும் ஒரு 4-5 லோடு வாங்க வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன். கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண இன்னும் ஒரு 4-5 லோடு வரும்பா. டே பண்டி, அதான் ஆளுங்க வர்றாங்கன்னு சொன்னாங்கல்ல, அதுக்குள்ள நீங்களே என்னடா அவசரப்பட்டு எடுத்து என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அம்மா, வீடு கட்டுறதுல எல்லாம் எங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமா. அவங்க எப்ப வர்றது, எப்ப வீடு கட்டுறது, நம்மளே அதுக்குள்ள ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா சீக்கிரம் முடிச்சிடலாம் இல்லம்மா. அக்கா, என்னக்கா இது? சின்ன பசங்களை விட்டு கட்டிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் சரிப்பட்டு வராதுக்கா. பேசாம இருக்க சொல்லுங்கக்கா. என்னதான் இருந்தாலும் என்ஜினியர் கட்டுற மாதிரி வருமா? ஆண்டி, என்ஜினியர் கட்டுறதை விட நாங்க ரொம்பவே நல்லா கட்டுவோம். நீங்க வேணா பாருங்க, கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு கட்டி கொடுங்க, நீங்க கேட்க தான் போறீங்க. அதெல்லாம் இல்லடா சிண்டு, எங்க வீட்டை எல்லாம் அந்த ஆபீசர் சொன்ன மாதிரி என்ஜினியர் வச்சு தான் கட்ட போறோம். நீங்க வேணும்னா என்னமோ பண்ணுங்க. அக்கா, நீங்க வேணா பாருங்க, மழை பெஞ்சா உங்க வீட்டுக்குள்ள தண்ணி ஒழுகத்தான் போகுது. டே பண்டி, ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? மாலா சொல்ற மாதிரி அவங்க வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணாம இப்படி அவசரப்பட்டு எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்க பண்ண மாட்டாங்கடா. காலையில ஆரம்பிச்சது மணி 2 ஆக போகுது, இன்னும் யாரும் வரலையேக்கா. வர்றேன்னு சொல்றாங்க, ஆனா யாரும் வரமாட்டேங்கிறாங்களே. அப்படின்னா இன்னைக்கும் நம்ம எல்லாரும் டென்ட்ல தான் படுக்கணுமா? ஆண்டி, இதெல்லாம் நடக்கும்னு எங்களுக்கு நல்லா தெரியும், அதனாலதான் நாங்க காலையில 8 மணிக்கே வேலையை ஆரம்பிச்சிட்டோம். இங்க பாத்தீங்களா, பில்லர் எல்லாம் வச்சாச்சு, செவுரு மட்டும்தான். செவுரு கடன்னு எழும்பிரும். இன்னும் ஒரே வாரத்துல எங்க வீடெல்லாம் ரெடி ஆயிரும். ஆண்டி, வெட்டியண்ணா, நீங்க இந்த பக்கம் எடுக்குங்கண்ணா, நான் அந்த பக்கம் இருக்கிற செவுத்த கட்டுறேன். அப்பதான் 2 பேரும் சேர்ந்து பண்ணாதான் சீக்கிரம் பண்ண முடியும்ண்ணா. நீ சொல்றது கரெக்டு தாண்டா சிண்டு, நீ அந்த பக்கமா போய்க்கோ, நான் இந்த பக்கம் இருக்கிற செவுரை கட்டுறேன். கடன்னு முதல்ல பின்னாடி இருக்கிற செவுரை வச்சோம்னா தான் முதல்ல ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். அந்த செவுத்த முதல்ல முடிச்சிடலாம். அம்மா பாருங்கம்மா, பண்டியும் சிண்டுவும் சேர்ந்து வீடே கட்டி முடிக்க போறாங்க. நம்ம வீடெல்லாம் இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. நீங்க எவ்வளவு நேரம் இன்னும் என்ஜினியருக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்க போறீங்க? எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒன்றும் வரமாட்டாங்க. அண்ணா, இந்த மாதிரி செவரெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா கட்டி முடிச்சுட்டு நல்லா நிறைய தண்ணி விடணும்னா, நான் அந்த தண்ணி விடுற வேலையெல்லாம் பாத்துக்கிறேன். நீங்க இந்த பில்லரை மட்டும் ரைஸ் பண்ணிருங்க. அக்கா, பண்டி சொன்ன மாதிரி பேசாம எங்க வீட்டையும் கட்ட ஆரம்பிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன்க்கா. உங்க வீடு கன்ஸ்ட்ரக்ஷனே முடிய போகுது, எங்களுது இன்னும் அஸ்திவாரமே தோண்டல. அம்மா, பாத்தீங்களா நம்ம வீடு எவ்வளவு பெருசா வந்துருச்சுன்னு பாத்தீங்களா?
அண்ணா எனக்கும் கொஞ்சம் செங்கல் எல்லாம் கொடுங்கண்ணா. இந்த பக்கம் செவுரு பாருங்க இன்னும் சிறுசாவே இருக்கு. அதையும் கொஞ்சம் பெருசு பண்ணி அந்த நடுவில் இருக்கிற செவுத்துக்கு ஈக்குவலா கொண்டு வந்துட்டோம்னா அவ்வளவுதான்ண்ணா. டேய் பண்டி சிண்டு, அப்படியே எங்க வீட்டுக்கும் கொஞ்சம் அஸ்திவாரத்தை தோண்டி கொடுத்துருங்கடா. நானும் நான்சியும் சேர்ந்து ஒரு 4 செவுரு வச்சோம்னா முடிச்சிரும். ஆண்டி மணி சாயந்தரம் 6 ஆக போகுது. இதுக்கு மேல வேலையை எப்ப ஆண்டி ஸ்டார்ட் பண்ணி எப்ப முடிக்கிறது? அதெல்லாம் சரிப்பட்டு வராது ஆண்டி. எங்க வீட்டை முதல்ல கட்டி முடிச்சுக்கிறோம். அதுக்கப்புறமா அடுத்த வாரம் வேணா உங்க வீட்டை கட்ட ஆரம்பிக்கலாம்.